ஓட்டுகின்றன. டைமர் தொடங்குகையில் அதை தட்டும்போது சாவும் இருக்கிறது. வெடிப்பின் நேரம் ஒரு கனல் அவள் முகத்தில் தெரிகிறது. உயிர் தரும் வெடி போர்க்கப்பலுக்கு மட்டுமே தெரியும் வகையில் அந்த தருணம் வந்தது. அடித்தளத்திலிருந்து ஒரு பெரும் அதிர்வு பரவியது. கடல் ஒரே நேரத்தில் சிதைந்து மேலே ஆரஞ்சு சிவப்பு உயர்ந்தது. கப்பலின் உடல் நீண்டு சாய்ந்து பின்னர் கடலின் அருகில் நின்றது. அங்கையர்கண்ணி இந்த சூறாவளியின் வழியே தூரத்தில் ஒரு பெண்ணின் தைரியம் போர்க்கப்பலை கடலில் சாய்ந்தது. அந்த நெருப்பு கடலில் படிந்து கொண்டிருக்கிறது. சிதறும் துண்டுகள், கப்பலின் சிதறல், சிவந்த நீர், இவை அனைத்தையும் கண்ணில் வைத்த ஒரு பெண் அங்கையர்கண்ணி. அவள் முகத்தில் பெருமை இல்லை, அமைதி இருக்கிறது. ஒரு போராளியின் நிறைவில் பெறும் சமநிலை. இந்த காட்சியை நம் மூளை எப்படி கற்பனை செய்யும்? ஒரு ஆண் இளைஞனாக, ஒரு தலைவனாக, ஒரு தீரமான போராளியாக. ஆனால் உண்மையான பெயர் ஒன்றுதான், அங்கையர்கண்ணி. 21 வயது. இலக்கை அடைந்தார் அவர். 17 மைல், 8 மணி நேரம், 50 கிலோ வெடிபொருள், இவை எல்லாம் ஒரு பெண்ணின் பெயரோடு இணைந்திருக்கின்றன. சரித்திர பக்கங்களில் இடம்பெற்றிருக்கும் பெயர்களை பார்க்கும்போது பெரும்பாலும் ஆண் பெயர்களே தெரிவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஒரு பெண்ணின் பெயர் அவற்றுக்கு இணையாக நிற்கிறது. இது ஒரு வெற்றி மட்டுமல்ல, பெண்களின் வீரத்தை மீண்டும் சொல்லிய ஒரு சரித்திரம். பள்ளி சொற்பொழிவில் கேட்கும் கதை என்ன? பெண்கள் பள்ளிக்கும் கரப்பான் பூச்சிக்கும் பயப்படுவார்கள். சினிமாக்களில் காட்டும் காட்சி என்ன? ஆண்கள் தான் தீரம், துணிவு, தீரம். ஆனால் இந்த உலகம் வேறு பக்கம் பேசுகிறது. இராணுவத்தில் பெண் விமானியும், மருத்துவத்தில் ஆய்வாளர்களும், விண்வெளியில் விஞ்ஞானிகளும் பெண்கள் தான். அப்படியான வீரமும் தைரியமும் வரலாறுகளில் தந்திரமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கையர்கண்ணி ஒரு உதாரணம். அங்கையர்கண்ணிகளின் வரலாறுகளை கூட வேண்டும். அவர்களை பேசுவது ஒரு நாள் விடுமுறைக்கான கதையல்ல. அது ஒரு தொடர்ந்து நினைவில் வைக்கப்பட வேண்டிய வரலாறு. பெண்கள் என்பது பயம் காட்டும் பாத்திரமும் அல்ல, அழுக்கு துணிகளில் மட்டும் இருக்கும் சகாவும் அல்ல. அவர்கள் வீரம், தைரியம், திட்டம், தையல், அறிவு, அதிரடி, அர்ப்பணிப்பு என எல்லாவற்றையும் சாதனை படைப்பவர்கள். எனவே பெருமையாக சொல்வோம், பெண்கள் பலவீனமானவர்கள் இல்லை, பெண்கள் பலம் மிக்கவர்கள். இந்த உலகுக்கு அதை உணர்த்துவோம் அங்கையர்கண்ணிகளின் வரலாறுகள் மூலம்.